நேர்களே, இன்னைக்கு மொத்தமாக என்டிஏ கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிவாயிட்டா அப்படின்ட்டு நான் பேச போகிறேன். தினமும் அதைத்தான் பேசுகிறோம், தினமும் அந்த செய்தி தான் வருது. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு நாள், ஒரு நாளுக்கு ஒரு நாள் மாற்றமாக வருகிறது. ஒரு செய்தியாளனாக நாம் இங்கே உங்களுக்கு தர்றது உண்மையை டிஸ்டில் பண்ணி வடிகட்டி தருவது தான் நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே ஏராளமான செய்திகளை கொடுத்துருக்கேன். நம்முடைய சுஃபியான் ஜேர்னலிஸ்ட், இது என்னுடைய சேனல். இந்த சேனலில் சர்வதேச செய்திகள் வரப்போகிறது. இன்றைக்கு கூட வருது, அதை நீங்கள் பாருங்கள். அமெரிக்கா போர் குறித்து பேசுகிறேன். இப்போ தமிழ்நாட்டுடைய இந்த விவகாரத்தில் முதலில் நாம் எடப்பாடியுடைய விவகாரத்தையும் காங்கிரஸ் கட்சியினுடைய விவகாரத்தையும் பேசலாம். காங்கிரஸ் கட்சி விவகாரத்தை நான் பேசுவதற்கு முன்பு, நிலைமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸுக்கும் இடையில் 51-49 விழுக்காடு என்ற அளவிலே கதை சென்று கொண்டிருக்கிறது. அது என்ன 51-49? 51% பாசிட்டிவாகவும் 49% அது ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் ஆகும். வந்தால் வரட்டு, வராவிட்டால் சென்று ஒளியேட்டும் என்ற மாதிரி திமுகவில் சிலர்களிடத்தில் அவர்களுடைய மன ஓட்டம், இல்லை நிலைமை சிக்கலாக இருக்குது, எப்படியாவது காங்கிரஸை சேர்த்துடணும், 4.5% ரொம்ப முக்கியம்பா அப்படிங்கிற மாதிரி நாம் திண்ணையில் உட்காந்து டீ குடித்து பேசுகிற மாதிரி ஒரு நிலை திமுக தலைவர்கள்ட்ட இட்ஸ் கோயிங் ஆன் த டிஃப்ரென்ஸ் பெர்செப்ஷன். 2 விதமான நிலைப்பாடு போயிட்டுருக்கு. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் ராகுலால் நியமிக்கப்பட்ட கிரீஷ் ஜோடேக்கருடைய இறுதி கட்டம் என்ன என்பதை இப்பொழுது சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு நிலை போனாலும் இப்போது வெளிப்படையாக வந்த தகவல், டிஆர் பாலு 18 தொகுதிகளிலிருந்து ஆரம்பித்து இறுதியாக திமுகவின் சார்பில் 23 தொகுதிகளும் ஒரே ஒரு ராஜ்யசபாவும், தேவைப்பட்டால் ஊராட்சி உள்ளாட்சியில் 20% என்று நீங்கள் கேட்டாலும் நாங்கள் பெருந்தொகையான இடங்களை தருகிறோம் என்று காங்கிரஸுக்கு விவகாரத்தை சட்டுன்னு முடிச்சிட்டாங்க. எதுவுமே சொல்லலை. கிரீஷ் ஜோடேக்கர் அறிவாலயத்திலிருந்து விமானத்துக்கு செல்வதற்கு மீனம்பாக்கம் சென்று கொண்டு இடத்துல ஒரு 11 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டரை புலம்பி தீர்த்துட்டாராம் கூட வந்தவங்கள்ட்ட. கொஞ்சம் கூட நம்மளை மதிக்கலையே, நம்மக்கிட்ட பேசக்கூடும் இல்லையே. 18 தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எந்த அளவிற்கு நாங்கள் ஹியூமிலியேட் பண்ணப்பட்டோம் அப்படின்னு புலம்பி தீர்த்துட்டாராம் பாருங்க. ஒரு 6-7 கிலோமீட்டர் அண்ணா அறிவாலயத்திலிருந்து அப்படி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கிண்டி வெளியே போகிறதுக்கு. கேட்டுக்கொண்டே இருந்தார்களாம் தமிழ்நாட்டுடைய தலைவர்கள். கடைசியில் கிரீஷ் ஜோடேக்கருக்கு சொல்லப்பட்ட செய்தி 23 தொகுதிகள் மட்டும்தான் டிஆர் பாலு தலைமையில். ஆனால் காங்கிரஸுடைய நிலைமையோ எப்படி இருக்குன்னா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 41 கேட்டது போக இப்போ கடைசியாக ராகுல் காந்தியினுடைய சிக்னல், சோனியாவுடைய சிக்னல், கர்கேவுடைய சிக்னல், கேசி வேணுகோபால், இந்த முடிவெடுக்கும் அந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் வரும் கால காங்கிரஸின் நடவடிக்கையும் யூகித்து, விஜய் போன்ற தலைவர்கள் ஒரு ப்ரூவன் அதுவுமே இல்லை, ஹாவ் அ நோ எவிடன்ஸ், அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ். இப்போ நம்ம போனால் நமக்கு ஒரு செட்பேக். அதையும் பார்த்து 29 தொகுதிக்கு ஒத்து வந்துருக்காங்க. ஒரே ஒரு ராஜ்யசபா கொடுக்கணும்னு ஒத்துக்கிட்டாங்க. அது பிரச்சனை இல்லை. 29 தொகுதி. ஜோடேக்கர் நேற்று பேட்டி கொடுக்கிறார், நாங்கள் அதிகமான சட்டமன்றத்தை வெற்றி பெற்றால்தான் காங்கிரஸுக்கு ராஜ்யசபா மேலே கிடைக்கும் அப்படின்ன மாதிரி அவர் புலம்பி தீர்க்கின்றார். 40-41 கேட்ட இடத்துல இவங்க 29க்கு இறங்கி நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, திமுக 18 தான் உங்களுக்கு தகுதியும் இல்லை தரமும் இல்லைங்கிறத சொல்லாமல் சொல்லி வேற எதையோ தூக்கி அடித்த கதையாக வார்த்தைகளை கடுமையாக பேசாமல்
அது வார்த்தைகள் கடுமையாக இருப்பதை போன்று பேசுகிறார். 82 வயது டிஆர் பாலு பழம் தின்று கொட்டை போட்டவர். அவ்வளோதான் ஐயா, அவ்வளோதான் இருக்குது, அதுக்கு மேலெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லி அவரை சொல்லிட்டாங்க. இப்போ முடிவெடுக்க வேண்டிய பந்து காங்கிரஸ் கையில் இருக்கிறது. அதான் 51-49ன்னு சொன்னேன். கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு MOU, பரஸ்பரம் ரெசிப்ரோக்கல் ஒரு பேச்சு முடிந்த பிறகு கொள்கை முடிவு எடுப்பாங்க. டிசிஷன் பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட். அது அந்நிய முதலீட்டில் 49% தான் வெளிநாட்டு முதலீடு, நம்ம முதலீடு 51. இப்போ நாம் கையில் வச்சுருக்கோங்கிற சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் 51% தன் கையிலும் 49% அது வேறொரு இடத்திலும் விட்டு விட்டார்கள். வரலாம், வராமல் போகலாம். வருவதற்கு 59% ஹோப். சரி, அடுத்து நம்ம எடப்பாடி நேற்று காலையில் 10:45 புறப்பட்டு போனார். என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அங்கேயும் செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. முதல் கேள்வி கேட்டது என்னன்னா, லீக் ஆகிடுது எல்லாமே. நீங்கள் மிஸ்டர் எடப்பாடி தமிழ்நாட்டில் ஜெயிக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படி சொல்லிட்டீங்க, ஜெயிக்கத்தானே வந்திருக்கோம் அப்படின்னு இவர் தமிழில் சொல்ல, அதை மொழிமாற்றம் சொல்ல ஐயா தம்பிதுரை. ஆனால் முகங்களெல்லாம் கோவை பழத்திற்கு ஒப்பாக இருந்ததாம் அமித்ஷாவுக்கு. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்முடைய என்ன ஜம்பம் வேகவில்லை. வடநாட்டில் வேணா நீ சாணக்கியனாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் நீங்கள் சாணக்கியன் அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் இந்த திராவிட கட்சிகள் உசுப்பி நம்மளை போட்டு வராங்களே அப்படின்ட்டு சொன்னார். இப்போ எடப்பாடி என்ன கேட்குறாங்க, அவங்க என்ன கேட்குறாங்க, தமிழ்நாட்டில் திருமதி சசிகலா அவர்கள் வரக்கூடிய நாட்களில் ஆரம்பிக்கிற கட்சி குறித்து பேசப்பட்டதாம். முக்குலத்தோர்கள் வாக்குகள் எதுவுமே கிடைக்காம நீ முங்கி போயிருவியே என்று சொல்லப்பட்டதாம். இது ஒரு பக்கம். அதை தாண்டி தமிழ்நாட்டு தலைவர்களின் மீது நம்பிக்கை இல்லை மத்திய பாஜக தலைமைக்கு. இப்போ இவங்களே பேசியிருக்காங்க. அப்படி பேசின இடத்துல எடப்பாடி, பிஜேபி எடப்பாடியிடம் கேட்க முடிவு செய்த தொகுதி இப்படி 50. இந்த 50ல் யார் இருக்க மாட்டாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி போட்டது அன்புமணியோட எடப்பாடி. அதில் நீங்கள் மட்டும் கொடுத்துக்கிடுங்க, 17 கொடுங்க, 18 கொடுங்க, 20 கொடுங்க, 30 கொடுங்க, அதை பற்றி பிரச்சனை, டசன்ட் கேர் அபவுட் இட். ஆனால் எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு இங்கே பாருங்கள், பாரதிய ஜனதாவுக்கு 24 இடங்கள் அல்லது 25 இடங்கள், 25. அந்த அதில் அமமுக டிடிவிக்கு 7 இடம், வாசனுக்கு 3 இடம், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு 17+1. அப்போ என்ன கணக்கு அது, 25, 25 வந்து ஒரு 5 33, 33 இல்லை 32, இது ஒரு 3 35 அப்படிங்கிற ஒரு கணக்கு, ஏதோ ஒரு கணக்கை போட்டு வைக்க பாரதிய ஜனதா என்ன சொல்லிட்டாங்க, கூட 4-5 பேர் இருக்காங்களே, மூர்த்தி, அதெல்லாம் நான் இவர் கொடுத்து விடுவான்னு நினைக்கிறேன். பாரதிய ஜனதா சொல்லிட்டாங்க அதெல்லாம் முடியாதுங்க, எங்களுக்கு 50 தொகுதிங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த 50ல் அப்படின்ன மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சேர்த்து தான் 50 கொடுப்போம்னு இவர் சொன்னதாகவும் அதற்குள் கடும் நெருக்கடி இருப்பதையும் செய்திகள் வந்திருக்கிறது. இந்த நெருக்கடியை விட அந்த நெருக்கடி பெரிய நெருக்கடி. காங்கிரஸ் நெருங்கி வந்துட்டு ஒரு 4 தொகுதி தான் டிஃப்ரெண்ட் இருக்கு, 25, 29. ராஜ்யசபாவில் பிரச்சனை இல்லை. ஆனால் 50க்கும் 25க்கும் 25 தொகுதி நெருக்கடி இருக்குது. பங்கு போடுறதுல நாங்கள் தான் இந்து மதத்தினுடைய போர் வாள்கள். திருப்பரங்குன்றம் வேணும், திருத்தணி வேணும், திருச்செந்தூர் வேணும், பழனி வேணும், கபாலீஸ்வரர் கோயில் இருக்கும் மயிலாப்பூர் வேணும், ஸ்ரீரங்கம் வேணும், கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் வேணும், மேற்கு பகுதி வேணும், சென்னையில் பிராமண ஓட்டு இருக்கிற இடங்களுக்கு வேணும், கும்பகோணம் வேண்டும், ராமநாத சுவாமிகள் கோயில் இருக்க ராமநாதபுரம் வேண்டும். இப்படி கேட்டால் எங்கேருந்து விளங்கும்?
இப்போ அவனுக்கு கொடுக்கறதுக்கு பெரிய இழுபறி. அப்போ 2 இழுபறியில் இருக்குது. இப்போ மனசில் வச்சுக்கிடுங்க. நான் சொல்கிறதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் உண்மையை உறுதிப்படுத்தணும். இதெல்லாம் வரும் பின்னாடி. 25 தொகுதிகளை கொடுப்பதற்கு பிஜேபிக்கு சம்மதம் தெரிவித்திருக்கிற பழனிசாமி, இங்கே 23 தொகுதிகளுக்கு திமுக கொடுக்க சம்மதம் தெரிவித்திருக்கிறது. இந்த 2ம் பேச்சு நடக்கிறது. பழனிசாமி சென்றார், வந்தார், வென்றார் அல்ல, சென்று வந்து விட்டார், அவ்வளோதான். இந்த செய்தி என்னுடைய சொந்த சேனலில் நான் உங்களுக்கு தந்திருக்கேன். சுஃபியான், இது என்னுடைய ஜேர்னலிஸ்ட் சேனல். இதில் பயாஸ் இல்லாமல் நான் பேச போகிறேன். அது என்னுடைய விஷயங்கள். மற்றவங்கள்லாம் அப்படி இப்படிமா பேசுவாங்க, நமக்கு அது தேவையில்லை. திமுகவுக்குள்ளே பெரிய நெருக்கடி இருக்குது. திமுகவுக்குள்ளே ஒரு பெரும் பதட்டம் இருக்குது. காரணம், நம்ம விஜய் அவர் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. அவரை பற்றி நம்ம வேறு ஒரு தலைப்பில் தரேன். மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.